வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகோதெரபெட்டிக்ஸ் இந்த மாதிரி எம்ஆர்பி என்னென்ன சிலபஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு லைன் விடாமல் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி நம்மளோட சேனலில் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்து உங்களோட எம்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் அது மாதிரியே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எக்ஸாம் பற்றின அப்டேட்டும் நம்ம சேனலில் அடிக்கடி கொடுத்துட்டே தான் இருப்போம். எது வந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 630 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னும் டைம் இருக்குது. நல்லபடியாக எல்லாத்தையும் நீங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எம்ஆர்பி எக்ஸாமு கிளியர் பண்ண முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 12th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க காலேஜஸில் படிக்கிறதுக்கு, யூனிவர்சிட்டி எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே சொன்னது மாதிரியே இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அந்த லைக்குங்கிற பட்டன் பக்கத்துலேயே இப்போ மேபி அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷனும் எல்லாருக்குமே காமிக்காது, சில பேருக்கு காமிக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வீடியோஸ் நீங்கள் ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த அளவில் நம்ம வீக்லி ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா 21 ஜூலை பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 30 out of 30 பார்த்தீங்கன்னா பி அபிராமி, ஜி தனலக்ஷ்மி, புவனா, எஸ் ஃபஹீமா, திவ்யா பார்த்தி, ஸ்டீஃபன் பழனி. பி அபிராமி, ஜி தனலக்ஷ்மி, புவனா, எஸ் ஃபஹீமா, திவ்யா பார்த்தி, ஸ்டீஃபன் பழனி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நல்லபடியாக எஃபோர்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க. இன்னும் நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ணி எம்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டெஸ்ட்டை பொறுத்த அளவில் நிறைய பேர் நல்லாவே எழுதியிருந்தீங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக படிக்கிறீங்கன்னு நம்புகிறோம். இன்னும் நல்லபடியாக படிங்க. ஓகேவா, இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு அந்த வீக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸை வச்சு தான் நம்ம டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாராலையும் படிக்க முடியும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 29 out of 30 பார்த்தீங்கன்னா மணிகண்டன், சரவணப்பிரியா, டி சந்தியா மோகன், நந்தா, திவ்யா ரங்கநாதன், யு பெரியசாமி. மணிகண்டன், சரவணப்பிரியா, டி சந்தியா மோகன், நந்தா, திவ்யா ரங்கநாதன், யு பெரியசாமி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு மார்க் எடுத்து எம்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்து 28 out of 30 பார்த்தீங்கன்னா மௌரியா ரியா, ஜி கார்த்திகா, ஹரிணி. மௌரியா ரியா, ஜி கார்த்திகா, ஹரிணி. உங்களுக்கும் எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து 27 out of 30 பார்த்தீங்கன்னா டி ரேவதி, சித்ரா சம்பத்குமார், சுபா, இ சபிதாராணி, சூர்யா, ஜி பிரீத்தி, விஜய், கே குமுதா. டி ரேவதி, சித்ரா சம்பத்குமார், சுபா, இ சபிதாராணி, சூர்யா, ஜி பிரீத்தி, விஜய், கே குமுதா. உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இன்னும் நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் எம்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஜாபை செக்யூர் பண்ண முடியும். அதுக்கடுத்து 26 out of 30 பார்த்தீங்கன்னா என் ரஞ்சிதம், கே முபீனா, கீதா, விஜயபாஸ்கரன். என் ரஞ்சிதம், கே முபீனா, கீதா, விஜயபாஸ்கரன். உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லபடியாக படித்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அடுத்து வரக்கூடிய கண்டிப்பாக எம்ஆர்பி எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்து உங்களால் இந்த எம்ஆர்பியை கிளியர் பண்ணி உங்களால் ஒரு ஜாபை செக்யூர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம், ஓகேவா, நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் 27 ஜூலை. போர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஃபார்மகாக்னசியில் இருக்கக்கூடிய நம்ம செட்டு, ஓகேவா, அந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ எம்ஆர்பியில் அதை தான். ஓகேவா, நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காக்னசி முடிச்சிட்டோம்.
ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டெஸ்ட் ஆட்டு 30 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 12th பார்ட். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ். அதில் இன்சுலின் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், மெட்ஃபார்மின், கிளைபென்கிளமைட், கிளைமிபிரைட், பயோக்ளைட்டசோன், ரெப்பாக்ளினைட், கிளைஃப்ளோசின், கிளைப்டின்ஸ். ஓகேவா? கிளைப்டின்ஸ் ட்ரக் எல்லாமே. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், கெமிக்கல் நேம், பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த பிராண்ட் நேம்ஸ், கெமிக்கல் நேம்ஸ் எல்லாம் படிக்க விரும்புகிறாங்க, நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? மெடிகேஷன்ஸ் தேட் லோவர்ஸ் தி பிளட் சுகர் லெவல். ஓகேவா? ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்ஸை நம்ம ஓரலியாக கொடுக்கும்போது, அதுவும் பர்டிகுலராக டைப் 2 டயபெட்டிஸ், ஓகேவா, அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்சுலின் லெவலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களோட பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இன்சுலின் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் செக்ரீஷன் கொஞ்சமாக ரொம்பவே தேவையான அளவுக்கு ரொம்பவே கம்மியாகும்போது, இல்லைனா சுத்தமாக செக்ரீட் ஆகாதப்போ தான் இன்சுலின் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலராக டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு இந்த இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்சுலின் ஒரு ஹார்மோன், என்ன பண்ணும், நம்மளோட பிளட் சுகர் லெவலை கரெக்டாக ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கேருந்து செக்ரீட் ஆகும்? பேன்கிரியாஸில் பீட்டா செல்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும், நம்மளோட குளுக்கோஸை நம்மளோட செல்ஸ் எல்லாம் அப்டேக் இல்லைனா யூட்டிலைஸ் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்சுலினில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் என்ன பண்ணுன்னா ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் தான், டக்குன்னு குயிக்காக என்ன பண்ணும், ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினை கொடுப்பாங்க. ஸோ அதனால் பிளட் சுகர் லெவலை அடுத்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours ஆஃப் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 to 12 hours வரைக்கும் இன்சுலின் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது இன்டர்மீடியட் ஆக்டிங். இது பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை என்ன பண்ணுறாங்க, ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் டெய்லி எடுத்து அந்த டே ஃபுல்லாகவே அந்த டோசேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து லாங் ஆக்டிங் இன்சுலின் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும், லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஓவர் நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ மிக்ஸ்டு இன்சுலின். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன், ஷார்ட் ஆக்டிங்கும் இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலினும் காம்பினேஷன் தான் இது ப்ரீ மிக்ஸ்டு இன்சுலின். இது பார்த்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை ஒரு டே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணும். எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் ஏ டே இந்த ப்ரீ மிக்ஸ்டு இன்சுலினை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ்னு பார்த்தாச்சுனாலே அதிலே பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸிஃபிகேஷன் இல்லைனா ஜஸ்ட்டு ட்ரக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இன்சுலின். ஓகேவா? இதெல்லாம் கேட்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஃபார்மகாலஜியில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க ஃபார்மகாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் லிஸ்ப்ரோ, இன்சுலின் ஆஸ்பார்ட், அடுத்து இன்சுலின் க்ளூலைசின், இதெல்லாமே ரேப்பிட் ஆக்டிங். அடுத்து ஷார்ட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சால்யுபிள் இன்சுலின். இன்டர்மீடியட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இன்சுலின் சிங் சஸ்பென்ஷன் ஆர் லென்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரல் புரோட்டமைன் ஹெகட்ரான் இல்லைனா ஐசோஃபைன் இன்சுலின்னு சொல்லுவாங்க. இது இன்டர்மீடியட் ஆக்டிங். லாங் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இன்சுலின் கிளார்கைன், இன்னொன்று இன்சுலின் டெட்டாமர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் இன்சுலின் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ஆன்டிடயபெட்டிக் இல்லைனா ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ ஓரலியாக இந்த டேப்லெட்டாக எடுத்துக்கும் போது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபார்மகாலஜியில் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், கிளியராக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே நமக்கு கிளாஸிஃபிகேஷன் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் இன்சுலின் செக்ரீஷன். ஓகேவா? இன்சுலின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு
பொட்டாசியம் ஏடிபி சேனல் பிளாக்கர்ஸ், சல்ஃபோனைல் யூரியாஸ். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சல்ஃபோனைல் யூரியா ஸ்ட்ரக்சராக இருக்கும். ட்ரக்ஸு டோல்பியூட்டமைட், கிளைபன்கிளாமைட், கிளைபிசைட், கிளைக்ளசைட், கிளிமிபிரைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்லிட்டினைடு இல்லைனா ஃபினைல் அலனின் அனலாக்ஸ், ரெப்பாக்ளினைட், நாட்டக்ளினைடு. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இனிபிட்டர்ஸ், சிட்டாக்லெப்டின், பில்டாக்லெப்டின், சாக்ஸாக்லெப்டின், டெனிக்லெப்டின், ஆலோக்லெப்டின், லினாக்லெப்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி ஓவர் கம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பைகுவானைடு, இது பார்த்தீங்கன்னா ஏஎம்பி கே ஆக்டிவேட்டார், ட்ரக் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயசோலிடின் டையோன், பிபிஏஆர் காமா ஆக்டிவேட்டார், ட்ரக் பார்த்தீங்கன்னா பயோக்ளைட்டசோன். நெக்ஸ்ட் கேட்டகரி ரிட்டார்டு கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன், அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார், ட்ரக்ஸ் அக்கார்போஸ், மிக்லிட்டால், ஓக்லிபோஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் ட்ரக்ஸ், அதில் சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட் 2 இன்ஹிபிட்டார் பார்த்தீங்கன்னா டேப்பாக்ளைஃப்ளோசின், கேனாக்ளைஃப்ளோசின். அப்புறம் டோபமைன் D2 அகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கிரிப்டின். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க ட்ரக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின். ஓகேவா. ஸோ மெட்ஃபார்மினோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா N, டைமீத்தைல் இமிடோ டைகார்பனிமிடிக் டையமைடு ஹைட்ரோக்ளோரைடு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசஸ் என்னென்னா நமக்கு தெரிஞ்சதான், ஹை பிளட் சுகர் லெவலை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அதுவும் பர்டிகுலராக டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும், ரூம் டெம்பரேச்சரில், டைரக்ட் சன்லைட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்டாக இருக்கும். பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டாமெட், குளூமெட்ஸா. ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா கிளைபன்கிளாமைடு, இதோட கெமிக்கல் நேம் 5-chloro-N-2,4-சைக்ளோஹெக்சைல் கார்போமாயில் சல்ஃபமாயில் ஃபினைல் ஈத்தைல் 2-மீத்தாக்சிபென்சமைடு. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை லோவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக டயட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஆகாதப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைபன்கிளாமைடு அந்த மாதிரி டைப்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம மெட்ஃபார்மினுக்கு பார்த்த மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைபன் ஜே, டயோனில். ஓகேவா. இந்த டயோனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டயோனில் நம்மளுக்கு ப்ரீவியஸாக எம்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க பிராண்ட் நேமாக. ஓகேவா. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம சொல்லிக்கிறோம். அது மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வீடியோஸ் போக நம்ம பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமில் கேட்ட 400 கொஸ்டின்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க, இல்லை வேறு வீடியோஸ் இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 600 to 700 கொஸ்டின்ஸ் நீங்கள் அதில் படித்து முடிச்சிடலாம். ஓகேவா. தனியாக நம்மளுக்கு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்னு நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வீடியோஸ் பார்த்து படிக்கக்கூடியது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா. மேக்ஸிமம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி படிச்சிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி காலேஜஸில் படித்த விஷயங்கள் தான். ஓகேவா. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பாப்புலர் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டயபீட்டா. அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா கிளைமிபிரைடு. இங்கே கெமிக்கல் நேம் 3-ethyl-4-methyl N-2,4-trans-4-methyl சைக்ளோஹெக்சைல் கார்போமாயில் சல்ஃபமாயில் ஃபினைல் ஈத்தைல் 2-oxo 2,5 டைஹைட்ரோ 1H பைரோல் 1 கார்பாக்சமைடு. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கெமிக்கல் நேம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா. மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டானதை கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். யூசஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே டைப் 2 டயபெட்டிஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா இது தனியாகவே யூஸ் பண்ணலாம் ட்ரக்கு. இன்னும் காம்பினேஷன் ஆஃப் இன்சுலின் இல்லை வேறு மெட்ஃபார்மின் மாதிரி ட்ரக்ஸ் கூடயும் காம்பினேஷனாகவும் கொடுக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன் சேம் நம்ம பார்த்த மெட்ஃபார்மின் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலர் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அமைரல். நெக்ஸ்ட் ட்ரக் பயோக்ளைட்டசோன். ஸோ இதோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா RS-rotatory 5,4,2,5-ethyl pyridine
2L ethoxy பென்சைல் தயசோலிடின் 2,4 டயோன். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த ரிங் ஸ்ட்ரக்சருங்கிறது கோரான ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் கோரான ரிங் ஸ்ட்ரக்சர் எது ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன்லேயே படித்தோம், தயசோலிடின். ஓகேவா? ஸோ தயசோலிடின் 2,4 டயோன் அது அதோட ஒரு கோர் ரிங் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும். ப்ராப்பராக இந்த ட்ரக் எடுக்கும்போது டயட்டும் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணணும். இன்னும் வேறு ட்ரக்ஸ் இன்சுலின் மெட்ஃபார்மின் வேறு ட்ரக்ஸ் கூட காம்பினேஷனாகவும் இல்லை தனியாகவும் யூஸ் ஆகுது. இந்த ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பாடியில் இன்சுலினை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா சேம் நம்ம பார்த்த மெட்ஃபார்மின் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலர் பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஆக்டாஸ். நெக்ஸ்ட் ட்ரக் என்னென்னா ரெப்பாக்ளினைடு. இதோட கெமிக்கல் நேம் S2-ethoxy-4,1,2-piperidine 1L phenyl 3-methyl butyl carbamoyl methyl benzoic acid. இங்கே யூசஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட கிளாஸ் ஆஃப் ட்ரக் என்னது மெக்லிட்டினைடு. ஓகேவா? வேறு ட்ரக்ஸ் கூட இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை குளுக்கோஸ் லெவலை என்ன பண்ணும் கம்மி பண்ணும். பர்டிகுலராக எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எண்டோஜீனஸ் இன்சுலின் ப்ரொடக்ஷன் மூலயமா. ஓகேவா? இந்த மெக்கானிசம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபார்மகாலஜியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன் சேம் மெட்ஃபார்மின் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலர் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிராண்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைஃப்ளோசின்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தோம் அந்த டேப்பாக்ளைஃப்ளோசின் அந்த மாதிரி. இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் 2 அந்த டிரான்ஸ்போர்ட்டரை என்ன பண்ணும் இன்ஹிபிட் பண்ணும், பர்டிகுலராக ப்ராக்சிமல் ரீனல் டியூபியூலில். அதனால் என்ன பண்ணும் அதிகமாக குளுக்கோஸ் எக்ஸ்க்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன் சேம் மெட்ஃபார்மின் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலரான பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜிகா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி கிளிப்டின்ஸ். ஓகேவா? சிட்டாக்லிப்டின் மில்டாக்லிப்டின் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு. இது என்ன பண்ணுன்னா பீட்டா செல்ஸோட ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி குளூக்கோகானை சப்ரஸ் பண்ணும். ஓகேவா? பாடியில் குளூக்கோகான் என்ன பண்ணும் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆனால் இந்த கிளிப்டின்ஸ் என்ன பண்ணும் இந்த குளூக்கோகானை சப்ரஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் ஃபாஸ்டிங் ஹைப்பர்கிளைசிமியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன் சேம் மெட்ஃபார்மின் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் டேப்லெட்ஸ். பாப்புலர் பிராண்ட் நேம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஜனூவியா. ஓகேவா? மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரக் இது. ஓகேவா? ஸோ இந்த கிளிப்டின்ஸ் கேட்டகரியில் ஜனூவியாங்கிற பிராண்டு. அதுமாதிரி கேல்வஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பிராண்ட் நேம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் ரொம்பவே கம்மியாயிட்டு அடுத்தடுத்த வீக்லேருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இன்னும் நல்லபடியாக எங்களோட வீடியோஸ்க்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? எந்த சந்தேகமே வேண்டாம், எக்ஸாம் கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ எக்ஸாம் திடீர்னு வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நல்லபடியாக ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரும்போது நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே எந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.